9ஆம் தேதி இதே இடத்தில் காமராஜ் சிலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த மணிப்பூர் ஆர்ப்பாட்டம், மணிப்பூரில் நடக்கின்ற கலவரத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அங்கே பெருந்திரளாக நாம் அனைவரும் கூடியிருந்தோம். அப்போது என்னுடைய அணியை சார்ந்த மரியாதைக்குரிய மாநில துணைத் தலைவர் வெள்ளிக்குமார் அவர்கள் ஒன்று கூறினார். இந்த நாட்டில் பாரத் மாதா கி ஜெய் என்று கூறிக்கொண்டு பாரத் மாதாவை கற்பழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார். அது நடந்தேறி உள்ளது. நான் இந்த ஆண் வர்க்கத்தில் பிறந்ததற்காக வெட்கப்படுகின்றேன். தாய்மார்களே, இங்க இருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் நான் இருகரம் கூப்பி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். எங்களால் இதை தடுக்க முடியவில்லை என்று. ஆனால் இனிமேல் இதுபோல ஒருபோதும் நடக்காது என்பதை இங்கே வாக்குறுதியாக காங்கிரஸ் காரர்களாக நாங்கள் தருகின்றோம் என்பதை நாங்கள் உங்கள் உறுதிமொழியாக தருகின்றோம். அதே போல மே 3ஆம் தேதி கலவரம் நடக்கின்றது. மே 4ஆம் தேதி லாங்லால் மூன் என்ற ஒரு மாணவன், BA 2வது ஆண்டு படித்துக் கொண்ட மாணவன் பைரவின் சிங் எதிர்த்து ஒரு ட்விட்டர் பதிவு செய்தான் என்பதற்காக அவரை போலீஸ் காவலில் எடுத்து சென்றுகிறார்கள். இதை ஏன் நாங்கள் ஸ்டேட் ஸ்பான்சர்டு அலிகேஷன், ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வயலன்ஸ் என்று கூறுகிறோம் என்றால் மிகச்சிறந்த உதாரணம். போய்கொண்டிருக்கும் போது 800 ஆட்கள் அந்த போலீஸ் வேனை மறைக்கின்றார்கள். அவனை கீழே இழுத்து போட்டு அவர்களை கொன்று விடுகிறார்கள். இந்த ஸ்டேட் ஸ்பான்சர் இங்க இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியும். இங்கிருந்து ஒரு 1/2 அடி தூரம் போனால் அங்கே என்ன கலவரம் நடக்கின்றது, உருட்டை மாற்றி விடுவார்கள். ஆனால் வேணும் என்று அதை அங்கே செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் இந்த ஸ்டேட் ஸ்பான்சர் என்பதை நாங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக இருக்கிறோம். இதையெல்லாம் உடைத்திருந்துதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனியாக 30 நாள் அங்கே சென்று 3 நாட்கள் அங்கே பாதிக்கப்பட்ட பெருமக்களுக்கு ஆறுதல் கூறினார். அந்த ஆறுதலை மீண்டும் நாங்கள் கூறுகின்றோம். மணிப்பூரிலிருந்து சுதந்திரம் மீண்டும் பிறக்கும், மணிப்பூரிலே மனித நேயம் வரும் வரை நாங்கள் போராடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகன்.